Hi friends, welcome to Tamil Cricket Talks. இன்னைக்கு சிஎஸ்கே vs கேகேஆரோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். கேகேஆர் தான் டாஸ் வின் பண்ணுச்சு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அவங்களோட ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பவர் பிளே முடிவில் 67 ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு. 20 ஓவர் முடிவில் 179க்கு 6 விக்கெட்டு. அதில் வந்து கேகேஆரோட பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா மனீஷ் பாண்டியா அப்புறம் ரசூல் இவங்க வந்து 30+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நரேன் வந்து ஒரு 26 ரன்ஸ் அடிச்சிருந்தாப்படி. அப்புறம் அஜின் ரஹேனா வந்து ஒரு 48 ரன்ஸ் அடிச்சிருந்தாப்படி. அப்புறம் சிஎஸ்கேவோட பவுலிங்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது வந்து நல்ல பவுலிங் போட்டு ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாப்படி. சிஎஸ்கே வந்து 180 டார்கெட்டுக்காக அவங்களோட இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பவர் பிளே முடிவில் 62க்கு 5 விக்கெட் இறந்துருந்தாங்க. இருந்தாலும் 19.4 பால் அப்படிங்கிற கணக்கு இருக்கும்போது 183க்கு 8ங்கிற கணக்கில் மேட்சை வான் பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக சிஎஸ்கே வந்து 1/2 விக்கெட்ஸாக இருந்துச்சு. அப்புறம் சிஎஸ்கே பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா விவில் பட்டேலுங்கிற டெபியூட் பிளேயர் வந்து 31 ரன்ஸ் அடிச்சிருந்தாப்படி. அப்புறம் சிவம் டூபே வந்து ஒரு நிதானமான ஒரு ஆட்டத்தில் 45 ரன் அடிச்சிருந்தாப்படி. அப்புறம் வந்து முக்கியமான பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரிவிஸுங்கிற பேட்ஸ்மேன் வந்து 52 ரன் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சிருந்தாப்படி. அப்புறம் கேகேஆரோட பவுலிங்னு பார்த்தீங்கன்னா வைபவ் ஆரோ வந்து நல்ல ஒரு பவுலிங் போட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாப்படி. அப்புறம் ஹர்ஷத் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்க தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதன் மூலமாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 12க்கு 3ங்கிற கணக்கில் டேபிளில் 10வது இடத்துல தான் இருக்கிறாங்க. கேகேஆர் வந்து 12க்கு 5ங்கிற கணக்கில் டேபிளில் 6வது இடத்துல இருக்கிறாங்க. இனி வர மேட்ச்லலாம் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். இனி வர மேட்ச்னா 2 மேட்ச் தான் அவங்களுக்கு இருக்குது. 2 மேட்ச்சும் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஐபிஎல் அப்டேட்ஸ். அப்புறம் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.